இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க ஷர்மிளா, ஜெசிகா அண்ட் பேபி. ஸோ இப்போ இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் வந்துக்கிறாங்க. ஷர்மிளா, இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? என்ன பண்ண போறாங்க? தேவையான பொருட்கள்லாம் பாருங்க. சாண்ட்விச் பண்ண போறீங்களா? முட்டை ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட் பண்ண போறாங்க. பிரெட் ஆம்லெட் பண்றவங்க இருக்காங்களா? ஜெசிகா? பிரெட் ஆம்லெட். 3 பேர் பிரெட் ஆம்லெட் போடுறவங்க வந்துக்கிறாங்க. இதுல ஒருத்தர் பிரெட் ஆம்லெட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வந்து போடுற மாதிரி வந்து ட்ரை பண்ண போறாரு. அவர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இவங்க 3 பேரை வந்து அப்படியே பார்த்து கெஸ்ஸா லைட்டா ஒரு கெஸ் அடிச்சு நீங்க வந்து இப்போ லாக் பண்ண போறீங்க. நான் ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னோடனே யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு 3 பேர்லேருந்து ஒருத்தவங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது அழுத்துறவங்களுக்கு மீதி 2 பேர்லேருந்து ஒருத்தவங்களை லாக் பண்ணலாம். லாஸ்ட்டாக பஸ்ஸர் அழுத்துறவங்களுக்கு மீதி எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாக் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ ஜெசிகா, ஷர்மிளா, அதுக்கப்புறம் பேபி. சொல்லுங்க ஜெசிகா. பி. எதனால பி வந்து டூ பண்றீங்க? இல்ல அவருக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்காரு, அங்க இங்க நடந்துட்டே இருந்தாரு. சோ அவர்தான் டூப்னு நான் கெஸ். உங்களை பார்த்து நர்வஸ் ஆயிட்டாரா? நர்வஸா இருக்கு. எதுக்கு நர்வஸா இருக்காரு? ஓகே, அடுத்து ஷர்மிளா சொல்லுங்க. பிஏ பார்த்தா தான் டவுட்டா இருக்கு. சி. சிஏ டூப்னு லாக் பண்றீங்க. சரி, ஓகே. சொல்லுங்க பேபி. ஏ. ஏவா? வேற வழி இல்லை, ஏ தான் நீங்க லாக் பண்ணி ஆகணும். பட் வேற யார் மேலே சந்தேகம் இருக்கா? பி மேல தான் சந்தேகம். பி மேல சந்தேகம் இருக்குது. சரி, பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெசிகா அவர்கள் பிஏ லாக் பண்ணியிருக்காங்க, ஷர்மிளா சிஏ லாக் பண்ணியிருக்காங்க, அண்ட் பேபி வந்து ஏவை லாக் பண்ணியிருக்காங்க. சிரிச்சா போச்சு டீம் இப்போ இந்த லிஃப்ட்லேருந்து வருவாங்க. வந்த உடனே டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் சிரிக்கக்கூடாது. அது முடிகிற வரைக்கும் அவங்கள தான் பார்த்துன்னு இருக்கணும். அவங்க கூட பேசலாம், ஆனால் சிரிச்சுனே பேசக்கூடாது. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா தயவுசெய்து சிரிங்க. பாயிண்ட்ஸ் தானே போனால் போயிட்டு போகுது. உங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்கிறதுக்காக நம்மளோட சிரிச்சா போச்சு டீம் வரப்போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டோட அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறினான் கௌரவம் மாறுமா, காலம் மாறினான் கௌரவம் மாறுமா. Never. நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. இன்னைக்கு கோர்ட்டுக்கு நான் பிளாக் ட்ரெஸ் போட்டு வருவேன்னு தெரிஞ்சு தானே நீயும் பிளாக்ல வந்திருக்க. ஆமா. 2 நம்பர்ல என்ன புருவம் தூக்குது? இறக்க முடியாம தான். என்னவா? என்ன இறக்க முடியல? புருவத்தை சவுண்டா பேசுங்க. சவுண்டா பேச. ஏன் காதுல டேமேஜா? இல்ல மைக்கு டேமேஜ். மைக்குமா? வேற யார் நீங்களுமா? ஏன் நீங்க? நான் இல்ல. ஓ ஓவா? என்ன ஒரு கோர்ட்ல வந்து ஓ போடுறீங்க? தூக்கி உள்ள போட்டுருவேன். உள்ள போட்டுருவீங்களா? ஏன் கை இவ்வளோ நடுங்குது? கை இவ்வளவு நடந்தா டைம் ஆயிடுச்சுல. ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பவுமே அவுட். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். உங்களால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். படி டெரரா இல்ல, டெரர் இல்ல, காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. காமெடி பீஸ்னு சொல்ல ஒரு சிரிச்ச முகம். ஐயோ, சிரிச்ச நம்ம முகம் சிரிச்ச முகம்ன்ற தானே. ஐயோ, சிரிச்ச முகம் தானே. உடனே சிரிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. சிரிச்சாச்சு, பல்லு வெளிய தெரியுதா? பல்லு தெரிஞ்சா பேசும்போது பல்லு தெரியாம என்ன தெரியும்? பேசாம உடனே கொண்டாடி இல்லாம தெரியும். ஐ அப்ஜெக்ஷன். ஐயோ அப்ஜெக்ஷன். கோ. ஓகே, ஸோ முதல்ல மாற்றி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா ஸ்டாம். ஷலலா ஷலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில. நான் அலிபாபா 40 திருடர்களில் வரக்கூடிய பேண்ட் மாதிரியே இருக்குது. இது எங்கே வாங்குனீங்க? உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. அட இருமா, உனக்கு கேமே ஆரம்பிக்கல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஸ்டார்ட். எப்போதுமே இது மாதிரி தான் போட்டு சுற்றுவீங்களா ஏரியாவில்? உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. அட இருமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்றேன். அவங்களே ஏன் அவ்வளவு க்ரௌடா இருக்காங்க? ஐயோ, ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம நீ ஏன் வேஸ்ட் பண்ணுற? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, எங்கே வாங்குனீங்க இந்த பேண்ட்டு? உங்க ஷர்ட் அழகா இருக்கு. இந்த ஷர்ட்டா? அங்க ஏன் அவ்வளவு க்ரௌடா உட்கார்ந்துட்டு இருக்காங்க?